பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்மிமே லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில விபூதி யோகம் 10வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விபூதி யோகத்துல பார்த்தீங்கன்னா உபாசனைகள் அப்படின்னும் போது 2 விதமான உபாசனைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா உள்ளது உள்ளபடி உபாசிக்கிறது அப்படின்றது என்னது அப்படின்னா வேதாந்தத்து மூலமா அந்த ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகள்லையும் ஆத்மாவா இருக்கார், எனக்குள்ளாரையும் அவர் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு வேதாந்தத்து மூலமா தெரிஞ்சுக்கிறது, சிரவணம் பண்றது. அதுக்கப்புறம் நேத்தி மூலமா மனனம் பண்ணி நேத்தியோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இல்லாம நேத்தி பண்ணதுக்கு பிறகு நான் மாத்திரம்தான் மிச்சம் இருப்பேன், அந்த நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு அறியறது. அப்போ உத்தம அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை எப்படி அறியறது அப்படின்னா உள்ளுக்குள்ளார தானா அறியறது. அது முடியல சுவாமி, என்னால நேத்தி பண்றதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இல்லை, சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அடுத்தடுத்த உபாசனைகள் சாஸ்திரம் சொல்லுது. ஒரு ஸ்லோகம் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு ஸ்லோகத்துல முக்கியமான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். இது எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். அதிகாரிகளை பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா இதான் பிரிக்கணும். 3 வர்ணத்தாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிராமண கஷத்திரிய வைசியர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல உபாசனை எது அப்படின்னா அக்னி. எல்லாத்துக்குமே ஃபயர் ரிச்சுவல் இருக்கு, இப்ப விட்டு போச்சு இருந்தாலும். ஆனாலும் இப்பவும் நம்ம என்ன பண்றோம், அக்னியை வேற வேற ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். எந்த ஒரு கர்மா பண்றீங்கனாலும் அங்க அக்னி வந்துடும். கர்மம்னாவே அக்னின்னு அர்த்தம், எனர்ஜி. ஆனா டைரக்டா ஃபயரை பண்றது வைதிகர்கள் பண்றாங்க, அது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், மூக்க தொற்று மாதிரி பாத்தீங்கன்னா வேற வேற கர்மங்கள் மூலமா பண்றோம். எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் பாத்தீங்கன்னா அது அக்னி உபாசனைன்னு எடுத்துங்க. கர்மம்னாவே அக்னி. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா உள்ளுக்குள்ள ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதா, பாடியில ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்வெட்டிங் ஆகுதா? ஆமா. அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா அக்னி கர்மா தான். இத வைதிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேதம் சொல்லுது, நீ பாத்தீங்கன்னா வேற வேற காரியம் பண்றதை காட்டிலும் டைரக்டா பாத்தீங்கன்னா அக்னியிலேயே ஆகுதி கொடுத்து பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்திலேயே பெரிய கர்மா எது அப்படின்னா அக்னி கர்மா. அப்ப இந்த அக்னி கர்மா பாத்தீங்கன்னா திஜர்கள்னு சொல்லக்கூடிய 3 வர்ணத்தாருக்கும் அக்னிதான் உபாசனம் பிரதானம். அக்னிதான் பாத்தீங்க அப்படின்னா விராட்டுன்னு வேற சொல்லப்படுது. அக்னிதான் விராட், சர்வ வியாபகமா இருக்கிறது. இந்த பூமி ஃபுல்லா அந்த அக்னி தத்துவம் பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. சூரியனோட பிரகாசத்திலிருந்து அக்னி. அப்ப பிரதான உபாசனை அக்னி உபாசனை. நீங்க எங்கேயாவது லிங்குவிஸ்டிக் ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி ஆதிகால மனிதர்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நாலேஜே இல்லை, அவங்கெல்லாம் அக்னியை பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணாங்க. இப்ப நம்மலாம் ரொம்ப கல்ச்சர் ஆயிருக்கோம், நம்மலாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபடுறோம், நல்ல ரூபங்கள்லாம் கொடுத்து அப்படின்னு. முட்டாள்கள். என்னன்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை, ஆதி காலத்துல டைரக்டா எனர்ஜியவே பாத்தீங்கன்னா உபாசிக்கிற மெத்தட் அங்க இருந்திருக்கு. அக்னியையும் வாயுவையும் சந்திரனையும் சூரியனையும் பாத்தீங்கன்னா நேரடியா உபாசிக்கிறது தான் ரொம்ப உத்தமமானது. அப்ப அப்படி இல்லாம இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இயற்கை சக்திகளை காட்டிலும் விக்கிரக ஆராதனைக்கு நம்ம பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆயிருக்கோம், நம்ம கீழே இறங்கியிருக்கோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் முன்னாடி இருந்தவங்க காட்டுவாசிகள், இப்ப இருக்கவங்க ரொம்ப கல்ச்சர்டு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. நேரடியா பாத்தீங்கன்னா அந்தந்த எனர்ஜியவே பாத்தீங்கன்னா உபாசிக்கிற மெத்தடுன்னு பிரதானம். வைதிகத்தில் அப்படிதான் இருக்கிறது. இதெல்லாம் வைதிக மெத்தட் இதெல்லாம். அப்போ அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். த்விஜர்களுக்கு, பிராமண கஷத்திரிய வைசியர்களுக்கு தேவதை அக்னி. 2வது பாத்தீங்கன்னா, ஆனா எது வரைக்கும் கர்ம காண்டம் ஒரு 45-50 வயசு வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆகணும், வானப்பிரஸ்தம் போறீங்க அப்படின்னா யோகினாம் ஹிருதி தெய்வதம் 2வது அப்ளை பண்ணணும். யோகிகளுக்கு தேவதா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியிலெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் கும்பிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது, குருநாதர் சொல்லி கொடுக்கிறார், தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளாரையே தான் ஈஸ்வரன் இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னும் போது பிராணனா இருக்கார், சேத்தனமா இருக்கார். நிறைய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வாக்கா இருக்கார், என்னுடைய மனசா இருக்கார் அப்படின்னு. வாக்கு, மனசு, பிராணன், இதெல்லாம் உணர்வு, சேத்தனம், இது எல்லாம் பகவானா இருக்கார் அப்படின்னு மெதுவா 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 ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுன உபாசனைய வந்து பண்ற மெத்தட். யோகினாம் ஹிருதி தெய்வதம், யோகிகளுக்கு தேவதை ஹிருதயத்தில் இருக்கிறது. 2வது. 3வது வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதிமாசு அல்ப புத்தீனாம், பிரதிமா ஸ்வல்ப புத்தீனாம். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் இன்னும் பூர்ணமா உண்டாகல, ஒரு குருநாதர் கிடைக்கல, ஒரு ஆச்சாரியார் கிடைக்கல, ஒரு ஆச்சாரியாரோ ஒரு நல்ல சாஸ்திரமும் கிடைக்காம விட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அல்ப புத்தியா இருப்பாங்க. அல்ப புத்தின்னு என்ன அர்த்தம், இன்னும் நாலேஜ் கிடைக்கல. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவதை எங்க இருக்கு அப்படின்னா பிரதிமாசு, பிரதிமைகள் அப்படின்னா சிலைகள்ல வந்து விக்கிரக ஆராதனை பண்றோமே, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் விக்கிரகத்துல மட்டும்தான் ஈஸ்வரன் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கல்ல, எனக்குள்ளார அவர் இல்லை, இயற்கை சக்திகள் எல்லாம் இல்லை, அவர் வந்து விக்கிரகத்துல இருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்தூலமா நினைச்சீங்க அப்படின்னா யாரு அப்படின்னா அல்ப புத்தினாம், புத்தி இல்லாதவங்க, புத்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு தேவதை விக்கிரகங்களில் இருக்கிறது. இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம், இந்த பகவத்கீதை, இதெல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளார படிச்சு சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணி நல்ல ஒரு இந்த ஞானம் ஸ்திரமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன சுவாமி அப்படின்னா சர்வத்திர சமதரிசினா, சமதரிசிகளா இருக்கக்கூடிய ஞானி புருஷர்களுக்கு தேவதை வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர, இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து ஸ்லோகத்துல 4 அதிகாரிகளுக்கும் 4 விதமா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கு என்ன மாதிரி இருக்கணும், அப்ப யோகியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாறுறீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தனா இருக்கிறவன் யோகியா மாறணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் பப்ளிக்கா இருக்காங்களோ, ஞானம் கிடைக்காதவங்க, அவங்க வந்து பிரதிமைகள்ல தேடுறாங்க. அதுக்கப்புறம் ஞானி புருஷர்கள் சர்வத்திர சமதர்சினா, எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கிறாங்க அப்படின்னு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் முதல்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை ஆத்மாவா பார்க்கிறது உபாசனை முடிஞ்சு போச்சு 20 வரைக்கும். 20க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நேத்து பாடம் வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், ஆதித்யானாம் அகம் விஷ்ணுகு ஜோதிஷாம் ரவிரம்சுமான். ஆதித்ய உபாசனை, சூரிய உபாசனை ஒரு உபாசனை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மரீச்சிர் மருதாமஸ்மி பிராண உபாசனை, வாயு உபாசனை. 49 மருத்துக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மருத்துனாவே என்ன அர்த்தம்னா வாயு தேவதைன்னு அர்த்தம், வாயு தேவதைகளை உபாசிக்கிறது. அதுக்கப்புறம் நட்சத்திரானாம் அகம் சசிகி, முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சசிசேகரா, சிவபெருமானோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆபரணமா சசிதான் இருக்கு, சந்திரன் தான் இருக்கான். அப்ப சந்திர வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோமவார விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சோமவார விரதம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஃபேமஸா இருக்கிறது. பௌர்ணமி பூஜைகள் எல்லாம் இப்ப ஃபேமஸா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரானாம் அகம் சசிகி, சசியை வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை உபாசிக்கிறது. 3வது. 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார் வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன். யாரெல்லாம் வேதம் படிக்கிறவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமவேதத்தை வந்து உபாசிக்கிற மெத்தட்லாம் சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. 4வது. 5வது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் இந்திரியானாம் மனசாஸ்மி, நான் இந்திரியங்களில் 11 இந்திரியங்களில் மனதாக இருக்கின்றேன். மனோ பிரம்மேதி உபாசித்த, இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டே வரணும். ஆதித்ய பிரம்மேதி உபாசித்த, அதுக்கப்புறம் வாயு பிரம்மேதி உபாசித்த, அதுக்கப்புறம் சசி சந்திர பிரம்மேதி சசி பிரம்மேதி உபாசித்த, அதுக்கப்புறம் சாமவேதோ அப்படின்னா சாமவேத பிரம்மேதி உபாசித்த, அதுல வந்து சாம பிரம்மேதி உபாசித்த, சாம பிரம்மேதி உபாசித்த, அதுக்கப்புறம் மன பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த 5வது உபாசனை. 6வது உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சேத்தனா பிரம்மேதி உபாசித்த,
சேத்தனம்னு சொல்லக்கூடிய சாமானிய உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்வுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கிற சேத்தனம்னா சைத்தன்யம், அதுவே இல்லை. அது சைத்தன்யம் தான் நம்ம முடிச்சிட்டோம் முதல்லயே உபாசன உத்தம அதிகாரிக்கு. இந்த சேத்தனம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்ச்சிகளையுமே என்ன பண்றது விசேஷம். இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இந்த தேகம் மனசு இந்திரியங்கள்ல இருந்து விருத்தி ரூபமா உண்டாகக்கூடிய உணர்வு இருக்கோ அந்த உணர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசேஷம்னு பேரு. அவைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா பாவிக்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேத்தனா பிரம்மேதி உபாசித்த. அது அதுக்கப்புறம் 7வது உபாசனை ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி. நம்ம சிவபெருமான உபாசிக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்துடும். சிவ பிரம்மேதி உபாசித்த, ருத்ர பிரம்மேதி உபாசித்த நிறைய இருக்கு. சங்கர பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல ஏகப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் முக்கியமானது. ருத்ர பிரம்மேதி உபாசித்த, ருத்ரனையே பிரம்மம் என்று உபாசனை செய், நிறைய வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் சைவ மதத்துக்குள்ளார ஃபுல்லா வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி. வசுக்களில் வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட வசுக்களில் நான் அக்னியாக இருக்கின்றேன், 8வது உபாசனா. அப்ப இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் இடத்துல இருக்கிற உபாசனை. அவங்க தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ, அக்னின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் ரூபம், பகவானோட விராட் ரூபம் அக்னி. வாயுவை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ, வாயு வந்து பகவானோட சூக்ஷ்ம ரூபம் ஹிரண்ய கர்ப்ப. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வசூடாம் பாவகஸ்சாஸ்மி, நான் வசுக்களில் அக்னியாக இருக்கிறேன். இது வந்து 8வது உபாசனா. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு, உபாசனை பண்றோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேனானீனாம் அகம் ஸ்கந்தா. 9வது உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சேனாபதிகள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தனாக இருக்கின்றேன். ரொம்ப பிரசித்தமா நம்ம தமிழ்நாட்டுல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற வடநாட்டுக்குள்ள எல்லாம் போனீங்க அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமியோட வழிபாடு ரொம்ப கம்மி. இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகர் வழிபாடு வந்து ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. சேனானீனாம் அகம் ஸ்கந்தக ரொம்ப பிரசித்தமா போயிட்டு இருக்கு, அறுபடை வீடு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10வது உபாசனை வந்து பாத்தீங்கன்னா கிராம் அஸ்மி அக்ஷரம். கிராம் அஸ்மி ஏகாட்சரம். ஏகாட்சரம் இது அப்படின்னா ஓங்காரம், ஏகாட்சரம் பிரதான சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். இது வந்து பாத்தீங்கன்னா 10வது உபாசனை. அதுக்கப்புறம் எல்லா ஜபங்களையும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா யஜ்ஞானம் ஜப யஜ்ஞோஸ்மி. யஜ்ஞங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க எவ்வளவு யஜ்ஞங்கள் இருக்கு. நிறைய யஜ்ஞங்கள் இருக்கு. வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான யஜ்ஞங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்த காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னவா இருக்கேன், ஜப யஜ்ஞமா இருக்கேன் அப்படின்ற. அப்ப மத்த யஜ்ஞங்கள் அக்னி காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜப யஜ்ஞத்துக்கு பக்கத்துல வரவே முடியாது. ஏன் அப்படின்னா ஜப யஜ்ஞம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டா மோட்சத்தை கொடுக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மமா இருக்கக்கூடிய மற்ற யஜ்ஞங்கள் எல்லாமே பித்ருலோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து பித்ருலோகத்துல இருந்து சொர்க்கத்துல இருந்து திரும்ப ரிட்டர்ன் வரணும். ஆனா ஜப யஜ்ஞம் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஜபமும் உங்களுடைய பூர்வ சம்ஸ்காரங்களை என்ன பண்ணும் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கிட்டே போறது. முள்ளால எடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா புண்ணிய பாப்பங்களும் எப்படிப்பட்டது வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர்ல வந்து சித்தத்துல என்னவா இருக்கு அப்படின்னா விருத்தி ஃபார்மேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு விருத்தியை நாசம் பண்ணணும்னா இன்னொரு விருத்தியை தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஜபம் பண்ண 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 என்ன ஆகுது அப்படின்னா அசாஸ்திரியமான லௌகிகமான பாப்ப விருத்திகள் எதெல்லாம் இருக்கோ உள்ளுக்குள்ளார அது எல்லாம் இந்த ஈஸ்வர நாம ஜபத்தினால என்ன ஆகும், எரேஸ் ஆகிட்டே போகும். அப்ப முடிவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம், சித்தசுத்தியை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் ஜப யஜ்ஞத்துல இருக்கு. அதனால 11வது யஜ்ஞம் ஜப யஜ்ஞம். அதுக்கப்புறம் ஸ்தாவரானாம் ஹிமாலயா. ஸ்தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அசையாதவைகளில் நான் இமயமலையாக இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருக்கோம். 25 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 11 யஜ்ஞங்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகளை பார்த்துருக்கோம். இமயமலை வந்து பாத்தீங்கன்னா பிரதான அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அதை பிரசித்தமா இது பண்ணுவாங்க. இப்ப நர்மதா கரையில இருக்குன்னா நர்மதா தேவதை அங்க இருக்கவங்க இருக்கு. இமயமலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இமயமலை தேவதை. திருவண்ணாமலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருவண்ணாமலை தேவதை. பழனியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பழனிதான் வந்து பாத்தீங்கன்னா தேவதை. ராமேஸ்வரத்துல இருக்கிறவனுக்கு அந்த சமுத்திரமே வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரனும் அந்த கடலும் வந்து பாத்தீங்கன்னா தேவதை.
அப்போ ஒவ்வொரு இடத்துல அந்தந்த இடத்துல இந்தியா ஃபுல்லா போனீங்க அப்படின்னா இப்ப நம்ம படிக்கிற உபாசனைகள் எல்லாமே அந்தந்த ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவமா இருக்கும். அடிச்சா ஆனா இப்ப நம்ம நம்பர் போடுறது எதுக்காக நம்பர் போடுறோம் அப்படின்னா பொதுவான உபாசனைகள் எல்லா பிராந்தியத்திலயும் அங்கங்கன்னு தேவதைகள் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொதுவா உபனிஷதங்கள்ல அதிகமா பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய உபாசனைகள் தான் நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம், கவுண்டிங்ல கொண்டு வந்துருக்கோம். 11 யஜ்ஞம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பாட்டம் 26வது ஸ்லோகம் வந்துருக்கு. அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதஹ. அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதஹ. கந்தர்வாணாம் சித்ரரதஹ. கந்தர்வாணாம் சித்ரரதஹ. சித்தானாம் கபிலோ முனிः. சித்தானாம் கபிலோ முனிः. அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம். அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதஹ. கந்தர்வாணாம் சித்ரரதஹ. சித்தானாம் கபிலோ முனிः. சர்வ விருக்ஷாணாம் அஸ்வத்தஹ அகம். ஆச்சாரியர் சொல்றார், நான் எல்லா விருட்சங்களிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வத்த விருட்சமாக வந்து பாத்தீங்கன்னா அரச மரமாக நான் இருக்கின்றேன். அதனால்தான் அரச மரத்தை சுத்துறது அப்படின்னு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல அரச மரம் ரொம்ப கம்மியாகி போச்சு. நீங்க நார்த்ல போனீங்கன்னா பார்க்கணும், ஐயோ எங்க பார்த்தாலும் அரச மரம். ரிஷிகேஷ்ல போனீங்கன்னா சமித்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் சமித்து எடுக்க சொன்னா திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யர்களுக்கெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா சமிதாதானம் பண்றதுக்கு சமித்து எடுக்கணும். தேடி தேடி அலைவாங்க பாருங்க, எங்கடா அரச மரம் இருக்கு, எங்க அரச மரம். அரச மரமே கம்மியாகி போச்சு. ஆனா நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா எனக்கு ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி போனேன்னா ஒரு இந்த பக்கம் ஒரு 50 மரம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 50 மரம் 100 மரம் இருக்கும். கங்கை கரையிலையும் யமுனா கரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நர்மதாலையும் அஸ்வத்த மரமா அஸ்வத்த மரம். மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொட்டு வச்சு இது பண்ணி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நானம் பண்ணி மரத்தை சுத்திட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா இயல்பா நார்த் இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமா மரமே கம்மியா இருக்கு. அப்படியே மரம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் சீட்டு ஆடிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிட்டு கிடக்கிறது தான் இருக்க ஒழிய அங்க உபாசிக்கிறதுன்றது ஒண்ணு இல்லாமே போச்சு. அப்ப அஸ்வத்த மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஈஸ்வரன் இருக்காருன்னு பாவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான உபாசனை அஸ்வத்த சர்வ விருக்ஷானா. இதுக்கு அடுத்தது தேவர்ஷீணாம் ச நாரதஹ. இதெல்லாம் இந்த நாரத உபாசனையும் வைஷ்ணவர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சாதுக்கள் மத்தியில, வைஷ்ணவ சாதுக்கள் மத்தியில நாரதரை உபாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பக்கம் இல்லை, நான் பார்த்திருக்கேன். இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் இல்லை. என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போட்டு விட்டு ஆட விடுவோம் மொழிய, மற்றபடி உபாசிக்கிற மெத்தட் இல்லை. இதுல வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரிஷியா நாரதரை வச்சிருக்காங்க. நாரதரை பிடிச்சா காரியம் சித்திச்சிருன்றதுக்காக நாரதரையே உபாசிக்கிறவங்க இருக்காங்க. அப்ப தேவரிஷிகள் மத்தியில் நான் நாரதராக இருக்கின்றேன். கந்தர்வானாம் சித்திரரதஹ. கந்தர்வர்களிடத்துல பிரசித்தமான சித்திரரதன் என்ற பெயரை உடைய கந்தர்வனாக நான் இருக்கின்றேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சித்தானாம் கபிலோ முனிகி. நல்லா முக்கியமா எடுத்துங்க, கபிலோ முனிகின்னு எழுதுற. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கபில முனி யாராவது சாங்கிய காரிக்க இது நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்போம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 531வது நாமம். 531வது நாமம் வந்து பாத்தீங்கன்னா மகர்ஷி கபிலாச்சாரியா கிருதஜ்ஞோ மேதினி பதிஹி. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் மகர்ஷி கபிலாச்சாரியா அப்படின்னு இருக்கு. தேவகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், கர்தப முனிவருக்கும் தேவகுதிக்கும் அவதாரம் பண்றார். கபிலாச்சாரியரா வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்றார். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரும், கபிலாச்சாரியார் வந்து சாங்கிய சித்தாந்தத்தை எழுதின கபிலரா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா கபில முனி வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய சித்தாந்தத்தை எழுதினவர் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாஷ்யத்துல ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்ற. பாஷ்யம் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வரும்போது 531வது நாமத்தில் நான் பாஷ்யம் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்ப கன்ஃபியூஸ் எதுவுமே வேண்டாம்.
ஒரே கபிலர் தான் என்ன அப்படின்னா தேவகுதிக்கு பிறந்தவர் தான் அம்மாவுக்கு வந்து சாங்கியத்தை உபதேசம் பண்ணினார். அதே முனிவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்றார் அப்படின்னு பாகவதம் ரொம்ப கிளியரா சொல்லுது. அப்ப கபிலாச்சாரியார் நம்ம படிக்கிற சாங்கியத்தோட சித்தாந்தத்தை பண்ணினவர் தான் கபிலாச்சாரியார். அவர் சாட்சாத் ஈஸ்வர அவதாரம் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்றாரு. வந்து பாஷ்யத்துக்கு அஸ்வத்தா, அஸ்வத்தகனா என்ன சுவாமி? சர்வ விருட்சானா, எல்லா மரங்களிலும் விருட்சங்களிலும் நான் அஸ்வத்தமாக இருக்கிறேன். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுமாடு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்தம் இது மாதிரி விசேஷம் என்ன அப்படின்னா 24 மணி நேரம் ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றது. அரச மரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா படுக்கலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த் இந்தியால நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மரத்துல மட்டும் அடியில மட்டும் படுப்போம். எங்க யாத்திரை பண்றதா இருந்தாலும் அரச மரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். ஏன் அப்படின்னா 24 மணி நேரம் ஆக்சிஜனை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடைக்காது. மற்ற மரத்துல படுத்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ராத்திரியில வெளியிடும். அப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் உண்டாகும், பேய் அடிச்சிருச்சுன்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்த மரத்துல மட்டும்தான் கீழே படுக்கலாம், ரொம்ப வீரியமானது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேத சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரச மரத்தோட துளு அதோட விதை இதெல்லாத்தையும் மருந்து பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி அதிகமாகிறதுக்கு மருத்துவத்துல பயன்படுத்துறாங்க ரொம்ப. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது வந்து அஸ்வத்த விருட்சம். தேவர்ஷீனாம்ச நாரதோ தேவாயேவ சந்தக. தேவர்ஷின்னு ஏன் பேர் வந்துச்சு? தேவ ரிஷி. ஏன் தேவர்ஷின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா தேவரா இருந்துகிட்டு நாரதர் வந்து பாத்தீங்கன்னா தேவராவே இருந்துகிட்டு தேவாகா ஏவ சந்தக தேவனாவே இருந்துகிட்டு ரிஷித்துவம் பிராப்தா, ரிஷியாகவும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷி தன்மையையும் அடைந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லா தேவர்களும் ரிஷியா ஆனதில்லை. அப்ப சில தேவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷித்தன்மையை அடைந்தவர்களா இருக்காங்க. ரிஷினா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2 நாமம் வந்து 2 லட்சணம் வரணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரிஷயோ மந்திர திரஷ்டாரஹ, ரிஷயோ மந்திர திரஷ்டாரஹ, மந்திரங்களை கண்டவர்கள், வேத மந்திரங்களை கண்டு இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை கொடுத்தவங்களுக்கு பேரு ரிஷிகள். தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணாங்க, இந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணவங்களுக்கு பேர் மந்திர திரஷ்டாரகன்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷதி அப்படின்ற தாத்து, ரிஷா அப்படின்ற தாத்து வந்து ரிஷதி அப்படின்னா கச்சத்தின்னு அர்த்தம், கம் தாத்து. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிதல் அப்படின்ற அர்த்தம், செல்லுதல் அறிதல் அப்படின்னு அர்த்தம் ரிஷதி அப்படின்னா. ரிஷதி கச்சதி ஆத்மஸ்வரூபேன, ஆத்மஸ்வரூபே, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் வெளியில வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பேரு ரிஷிகள் அப்படின்னு பேர். ரிஷதி கச்சதி ஆத்மஸ்வரூபே இது ரிஷிகி. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போய் என்ன பண்ணுவாங்க, சொரூபத்தில் ஏடிப்பாங்க சமாதியில, அதுக்கப்புறம் வெளியில வருவாங்க, விவகாரம் ஏதாவது இருக்கும், திரும்ப சொரூபத்துக்கு போயிடுவாங்க, திரும்ப வெளியில வருவாங்க. இது மாதிரி ரிஷிமார்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள்னு பேர். மந்திரத்தை பார்த்திருக்கணும்ன்ற கூட அவசியம் இல்லை, இந்த லட்சணம் இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள்னு சொல்லப்படும். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கார், நாரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவராவும் இருந்திருக்கார், மந்திரத்தை பார்த்தவராகவும் இருந்திருக்கார், சொரூப தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா போனவராகவும் இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷித்துவம் பிராப்தாகா. மந்திர தர்ஷித்துவாத், ஆச்சரிய தெளிவா போட்டார் பாருங்க. மந்திரத்தை கண்ட காரணத்தால், மந்திர தர்ஷித்துவாத், மந்திரங்களை கண்ட காரணத்தால் தே தேவரிஷயா, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவரிஷயா, தேவரிஷிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். தேஷாம் நாரதக அஸ்மி, அவர்கள் மத்தியில் நான் நாரதராக இருக்கின்றேன். அப்ப தெளிவா சொல்லிட்டார், மந்திர தர்ஷ்டாரகனே சொல்லிட்டார் ஆச்சாரியர். மந்திர தரிசித்வாத், மந்திரங்களை கண்ட காரணத்தால் அவர்கள் ரிஷிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் கந்தர்வானாம் சித்திரரதா, கந்தர்வர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சித்திரரதோ நாம கந்தர்வக, புராணம் படிச்சோன்னா தெரியும் சித்திரரதன் என்ன ஃபேமஸ் அப்படின்றது. கந்தர்வர்களோட மத்தியில நான் சித்திரரதன் என்ற கந்தர்வனாக இருக்கின்றேன். சித்தானாம் ஜென்மனாம் ஏவ, ஆச்சாரிய சொல்றார் சித்தர்கள்னா என்ன சுவாமி அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன், நித்திய சித்தகணங்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு.
எதுலையுமே கவுண்ட்லெஸ்ஸா இருக்கிறது. தேவர்கள் அது மாதிரிலாம் இருக்கு. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, கந்தர்வர்கள் தேவர்கள் அப்படிலாம் சொல்றோம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நித்திய சித்த கணங்கள் அப்படின்னு பேரு. என்ன சுவாமி ஸ்பெஷல் அவங்கள்ட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் வருவாங்க. நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு எது காரணமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம பிறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன இருக்கு அப்படின்னா பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மா இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் தேகத்தை ஜென்மத்தை எடுக்க முடியும். ஆனா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, நித்திய சித்த கணங்கள். இப்போ யாராவது வந்து பாத்தீங்கன்னா சாமி அது மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரை இப்ப சொல்லுவாங்க. தத்தாத்திரேயரோட அவதாரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிரடி சாய்பாபா வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாய் அம்மா அம்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமயி அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார்ல இருந்தாங்க. இது மாதிரி 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் பெரியவங்க சொல்றவங்க இருக்காங்க, நித்திய சித்த கணங்கள்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்காங்க, நினைச்ச போது கர்மா இருக்காது, சித்த புருஷர்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நினைச்ச போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசிட் வரேன் அப்படின்னு. முக்தர்கள் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்மா இல்லாமையே நினைச்ச போது வந்து நினைச்ச போது போயிடுவாங்க. எந்த சரீரத்தை வேணாலும் எடுக்க முடிகிற சாமர்த்தியம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நித்திய சித்த கணங்கள்ல கபில முனிவனாக நான் இருக்கின்றேன். ஆச்சாரியர் சொல்றார், கபில முனிவன் அர்த்தம் சித்தானாம். சித்தர்கள்னா என்ன சுவாமி அப்பனா ஜென்மனா ஏவ. ஆச்சாரியர் நித்திய சித்த கணங்களுக்கும் மற்ற சித்த கணங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, நித்திய சித்த கணங்கள் பை பர்த்லயே சித்தியோட வருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனைய பண்ணி ஒரு காலம் தபஸ் பண்ணி ஒரு சித்தி அடையிறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பிறக்கும் போதே எல்லா சித்திகளோடையும் கூட பிறந்தவங்க. அதான் ஆச்சாரி சொல்றார், சித்தானாம்ன்றதுக்கு அர்த்தம் ஜென்மனா ஏவ. பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தர்ம ஞான வைராகிய ஐஸ்வர்ய அதிசயம் பிராப்தானாம். பிறக்கும் போதே பூரண தர்மத்தோடையும் பூரண ஞானத்தோடையும் பூரண வைராக்கியத்தோடையும் பூரணமா வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தோடையும், அதிசயம் அப்படின்னா ஒப்பில்லாத தன்மையோடு, இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஜென்மனாம் பிராப்தானாம். ஜென்மத்திலேயே யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராப்தி பண்ணாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன பேரு? நித்திய சித்த கணங்கள். அவர்களில் நான் கபில முனிவனாக இருக்கின்றேன் சொல்லியாச்சு. 27வது ஸ்லோகம். உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாமமிருதோத்பவம் உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாமமிருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம் உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். உச்சை ஸ்ரவஸ் அஸ்வானாம். அஸ்வங்கள் அப்படின்னு குதிரைகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. குதிரைகள்ல வந்து அரேபியா குதிரை அது இதுன்னு நம்ம பிரசித்தமா சொல்றோம். இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய உச்சை ஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா, எதெல்லாம் பெஸ்ட் இருக்கோமோ அதை தான் பேசிட்டு இருக்கோம், பிரசித்தமா இருக்கிறது. ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு பெஸ்ட் இருக்கே. இப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஹையர் எண்ட் கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பவே நமக்கு தெரிஞ்சிடும். எந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. ஒவ்வொன்றுலயும் ஹையர் எண்ட் இருக்கு. ஐபோன்ல ஹையர் எண்ட் இருக்கு, கார்ல ஹையர் எண்ட் இருக்கு, எல்லாத்துலயும் ஹையர் எண்ட் இருக்கு. டாலர்ல வந்து பாத்தீங்கன்னா கரன்சில வந்து எது இப்ப டாப் லெவல்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எல்லா விஷயத்திலையும் ஒரு ஹையர் எண்ட் இருக்கு அப்படின்னா அதை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதுக்கு முக்கியமா இங்க சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவ சம்பந்தமா இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் உபாசிக்கிறது. இப்ப டாலர் மாதிரியான விஷயங்கள், நான் சொல்ற காரு, நான் சொல்ற செல்போன், இதெல்லாம் உபாசிக்கலாமா? ஏன்னா எதை உபாசிச்சீங்களோ நீங்க என்ன ஆயிடுவீங்க, அதுவாயிடுவீங்க.
அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் அண்ட் உபாசிக்க கூடாது. தேவ சம்பந்தியா இருக்கக்கூடிய சாத்விக விஷயமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் உபாசனை செய்ய வேண்டும். அப்ப அஸ்வங்களில் வந்து பாத்தீங்கன்னா குதிரைகளில் உச்சை சிரவசா நான் இருக்கின்றேன். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரிய சொல்றாரு, மாம் அமிர்தோபமம் மாம் வித்தி. அமிர்தோத்பவம் அமிர்த மந்தனம் பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமதேனுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த அமிர்த மந்தனம் பண்ணும்போது அமிர்தத்தை கடையும் போது வந்துச்சு பார்க்கடல்ல இருந்து. அதுல உச்சை சிரவஸ்ன்னு சொல்லக்கூடிய குதிரையும் வந்தது. அப்படிப்பட்டதாக நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் ஐராவதம் கஜேந்திரானாம். கஜேந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யானைகளின் அரசனாக. கஜ இந்திரானாம். யானைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா இருக்கும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ராஜா இருப்பாங்க. கஜேந்திரானாம் அப்படின்னா யானைகளில் அரசர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கூட்டங்களுக்கு அரசர்களில் நான் ஐராவதமாக இருக்கின்றேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் சவாரி பண்ணக்கூடிய யானையா இருக்கிறது. வெள்ளை கலர் யானை, 4 தந்தங்களோட இருக்கக்கூடியது, ரொம்ப பிரசித்தமா புராணங்கள்ல சொல்லப்படக்கூடியது. அந்த ஐராவதமாக நான் இருக்கின்றேன். நராணாம்ச நராதிபம். மனிதர்கள் மத்தியில் நான் வந்து பாத்தீங்கன்னா நர அதிபம் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம். நரர்களுடைய ராஜாவாக நான் இருக்கின்றேன். ராஜோவை விஷ்ணுகு முக்கியமா சொல்லுவோம். ராஜான்றவன் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு சமமானவன், பூஜிக்கணும். அவன் எந்த ஒரு சின்ன குழந்தைய தூக்கி அந்த ஆசனத்துல உட்கார வச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 20 வயசு தான். கணேச சர்மான்னு சொல்லிட்டு இருந்தவரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீட்டத்துல உட்கார்ந்து வச்சவன யாரு பாடம் சொல்லி கொடுத்திருப்பாங்களோ அவங்கள என்ன பண்றாங்க, நமஸ்காரம் சுவாமி பாலபிரிவா அப்படின்னு நமஸ்காரம் பண்றாங்க. பாருங்க என்ன ஒரு ஆனந்தம் இல்ல. ஒரு பீட்டத்துக்குன்னு ஒரு மரியாதை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைய தூக்கி ராஜான்னு ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சாலும் மீதி இருக்கிறவங்க எல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். அந்த பீட்டத்துக்கு மரியாதை அது மாதிரி. அது வந்து சங்கர பீட்டமா இருக்கட்டும், இல்ல குரு பீட்டமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜ சிம்மாசனமா இருக்கட்டும், அது மரியாதை. ஏன் அப்படின்னா அந்த ஸ்தானத்துல, ராஜா ஸ்தானத்துல இருக்கிறவன் விஷ்ணுக்கு சமமானவன், விஷ்ணு தான் அப்படின்னு இங்க ஆச்சாரிய சொல்றார். நரர்கள் மத்தியில் நான் ராஜாவாக இருக்கின்றேன். வாசித்து வந்துருக்கு. உச்சை சிரவசம் அஸ்வானாம். அஸ்வங்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா உச்சை சிரவசமாக நான் இருக்கின்றேன். உச்சை ஸ்ரவாகா நாம அஸ்வஹா. உச்சை சிரவஸ்ன்னு சொல்லக்கூடிய பெயரை உடைய குதிரையாக நான் இருக்கின்றேன். எப்படி சுவாமி அப்படின்னா, தம் மாம் வித்தி, அதனை நான் என்று அறிந்து கொள்வாயாக. எப்படி சுவாமி அப்படின்னா, ஜானீகி, வித்தின்றதுக்கு அர்த்தம் அறிந்து கொள், ஜானீகி. எனது எப்படி அது சிறப்பானது அப்படின்னா, அமிர்த உத்பவம். அமிர்த உத்பவம் என்ன சுவாமி அப்படின்னா, அமிர்த நிமித்த மதனோத்பவம். அமிர்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உத்தேசம் பண்ணி பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்களும் அசுரர்களும். வாசுகியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, கடைஞ்சாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் இழுத்து அந்த பக்கம் ஒருத்தர் இழுத்து கடைஞ்சாங்க. கடையும் போது வாசுகிட்ட இருந்து என்ன வச்சு, முதல்ல விஷம் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா காமதேனு நிறைய விசேஷமான வஸ்துக்கள் வந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எது அப்படின்னா உச்சஸ்ரவஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குதிரை வந்தது சொல்லியாச்சு. ஐராவதம்னு என்ன அர்த்தம்? இராவத்தியா அபத்தியம். இராவத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இராவத்தியாக அபத்தியம். ஐராவத்தியம், ஐராவதத்தோட அம்மா பேர் அப்பா பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இராவத. இராவதன்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையா பிறந்தது ஐராவதன்ற யானை. அது வந்து பாத்தீங்கன்னா கஜேந்திரானாம் ஹஸ்தி ஈஸ்வரானாம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு லீடர் இருப்பாங்கல்ல. எல்லா காட்டுலயும் போனீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யானை கூட்டத்துக்கும் ஒரு ராஜா. அப்ப எந்தெந்த யானை கூட்டத்துக்கெல்லாம் ராஜா இருக்கோ எல்லா யானை கூட்டங்களுக்கு ராஜாக்களிலும் உயர்ந்தது எது அப்படின்னா இந்த ஐராவத யானை தான் உயர்ந்தது. அதுவாக தம் மாம் வித்தி, அதுவாக என்னை அறிந்து கொள். இது அனுவர்த்ததே. இவ்வாறு எல்லா இடத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். என்னை அறிந்து கொள், என்னை அறிந்து கொள் அப்படின்னு. நரானாம், நரர்கள் மத்தியில் மனுஷியானா. நரனா யாரு? மனுஷங்க. மனுஷங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நராதிபம். நராதிபம் அப்படின்னா ராஜானம், என்னை ராஜாவாக. மாம் வித்தி ஜானீஹி, என்னை அறிந்து கொள். ராஜாவை உபாசிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆனா ராஜாவை உபாசிச்சா என்ன கிடைக்கும்? வெல்த் கிடைக்கும்.
நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ இந்த வில்லேஜை நீ பாத்துக்கப்பா, இந்த ஊரை நீ பாத்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவார், ராஜாவை உபாசிக்கிறவனுக்கு அந்த பொறுப்பு கிடைச்சிடும். அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் எதை எதை உபாசிக்கிறோமோ, ஒரு நல்ல தனவந்தனை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நல்ல செல்வம் உள்ளவன்கிட்ட போய் நம்ம வந்து அவனுக்கு பிரீத்தி பண்ற காரியத்தை பண்ணோம்னா அவன்கிட்ட இருக்கிறத அவன் கொடுப்பான். இதே மாதிரி ஒவ்வொரு உபாசனைக்கும் பலன் அந்தந்த தேவதைகள்ட்ட இருந்து அந்தந்த உபாதிகள்கிட்ட எது ஸ்பெஷலா இருக்கோ அந்தந்த உபாதிகள்ட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்க போகுது. ஆனா உள்ள இருந்து கொடுக்கிறவர் ஈஸ்வரன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாராவது எடுக்கணும் அப்படின்னா இதுல பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தம் 15வது அத்தியாயம்னு போட்டுக்கணும். விபூதிகளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். எப்ப சமயம் இருந்துச்சு அப்படின்னா தாரணையோட பலன் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். இதுலயும் நம்ம யோக சூத்திரத்துக்கும் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும் அங்கிருந்து. அதே மாதிரி இந்த விபூதி யோகத்துக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் இந்தந்த தேவதைகளை உபாசிச்சா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், அங்கிருந்து எடுத்துக்கலாம். 11வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றது. இதோட ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம பார்த்துக்க முடியும். ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா ராஜானாம் மாம் வித்தி ஜானகி, என்னை ராஜாவாக மனிதர்கள் மத்தியில் அறிந்து கொள் சொல்லியாச்சு. 28வது ஸ்லோகம். ஆயுதானாமகம் வஜ்ரம் தேனூனாமஸ்மி காமதுக் பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்பः சர்பானாமஸ்மி வாசுகிः ஆயுதானாமகம் வஜ்ரம் தேனூனாமஸ்மி காமதுக் பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்பः சர்பானாமஸ்மி வாசுகிः. ஆயிடுச்சு. ஆயுதானாம், ஆயுதங்கள் மத்தியில் வஜ்ராயுதமாக நான் இருக்கின்றேன். இந்திரன் கையில வச்சிருக்க ஆயுதம் வஜ்ராயுதம். இருக்கிறதுல உயர்ந்த ஆயுதம் வஜ்ராயுதம், அது நானாக இருக்கின்றேன். தேனூனாம் அஸ்மி காமதுக்கு, பசுக்கள், தேனுனா பசு, பசுக்களின் மத்தியில் நான் காமதேனுவாக இருக்கிறேன். காமதேனு எப்ப உண்டாச்சு? அதே மாதிரிதான் உச்ச சிரவசு உண்டான மாதிரியே மந்தனம் பண்ணும்போது, பார்க்கடலை மந்தனம் பண்ணும்போது, கடைஞ்செடுக்கும் போது இந்த காமதேனுவும் உண்டாயிற்று. காமதுக்கு தேவையானவைகளை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்பக. பிரஜனஸ்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளை பேருக்கு காரணமா இருக்கிறது. பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மனைவியின் இடத்துல ஒரு காமம் உண்டாதானது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ரொமான்டிக் மூடு இல்லாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா சம்போகம் சம்பவிக்கும், குழந்தை பிறக்கும். அப்போ அந்த ரொமான்டிக் மூடு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு? மன்மதன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அந்த மன்மதனாக நான் இருக்கின்றேன் பகவான் சொல்லிட்டார். அப்ப பிரஜை உற்பத்திக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த காம வாசனையை தூண்டக்கூடிய அந்த மன்மதனாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. சர்பானாம் அஸ்மி வாசுகிஹி. சர்ப்பங்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா நான் வாசுகியாக இருக்கின்றேன். சர்ப்பம்னா என்ன அர்த்தம், நாகம்னா என்ன அர்த்தம் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிவைனா இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாத்துக்கும் பேரு நாகங்கள்னு பேரு. நம்ம எல்லாம் பூச்சிக்கிறது எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா நாகங்கள்னு பேரு. பொதுவான பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாம்புன்னு சொல்றோம்ல, பிளாக் கோப்ரா, அந்த கோப்ரா, இந்த கோப்ரான்னு எதையாவது சொல்லிருக்கோம்ல, கட்டு விரியன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி விரியன், இது மாதிரிலாம் நிறைய சொல்றோமே, இதெல்லாம் பேர் சர்ப்பங்கள்னு பேர். சர்ப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்குரியவைகளா நம்ம சொல்றது இல்லை. எதெல்லாம் பூஜைக்குரியதா இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன பண்றோம், அதே பாம்பு வெரைட்டிய நாகங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்ப்பானாம் அஸ்மி வாசுகி, சர்ப்பங்கள் மத்தியில் நான் வாசுகியாக இருக்கின்றேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இந்த சர்ப்ப வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. கேரளால போய் பாத்தீங்கன்னா காவுன்னு நிறைய இடத்துல, எல்லா இடத்துலயும் அதான் வச்சிருக்காங்க. எங்க போனீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நாகதேவத்தையோட ஸ்பெஷல். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம நாகர்கோயிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப போங்க, அது அந்த கூரையெல்லாம் பிரிக்காம அப்படியே வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு கூரை போடலாம் அப்படின்னு நல்ல
கட்டடம் கட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி எல்லாமே தோத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அதை கட்ட அவுக்கலான்னு இது பண்ணா ஒவ்வொன்றும் நாகமா இருக்கான். வேலை செய்யறவங்க யாருமே அதை போய் தொட்டு தொட்டு திரும்பி வந்துட்டாங்க. எல்லாம் பயப்படுறாங்க எல்லாருமே. நாகர்கோயில்ல இருக்க நாகராஜா கோயில் வந்து ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. அப்போ நாக தேவதையோட வழிபாடு, சர்ப்ப தேவதையோட வழிபாடுகள் எல்லாமே இந்தியால பரவலாவே இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்பானாம் அஸ்மி வாசுகி, நான் வாசுகியாக சர்ப்பங்களில் மத்தியில் பாம்புகள் மத்தியில் இருக்கின்றேன். பாஷத்துக்கு வந்து ஆயுதானாம், ஆயுதம்னா என்ன அர்த்தம்? ஆயுதங்கள், நம்ம நிறைய ஆயுதங்களை யூஸ் பண்றோமே, வெப்பன்ஸ். இதுல எல்லாத்துலயும் நான் வஜ்ரமாக இருக்கின்றேன். வஜ்ராயுதம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ததீச்சி அஸ்தி சம்பவம். ததீச்சி மகரிஷின்னு ஒருத்தரோட எலும்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராயுதத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. புராணத்துல இதை பத்தின கதைகள் ரொம்ப விசேஷமா இருக்கு. எப்பாவது சமயம் கிடைக்கும் போது நான் சொல்றேன் உங்களுக்கு. ததீச்சி அஸ்தி சம்பவம், ததீச்சி மகரிஷியோட எலும்புல இருந்து செய்யப்பட்ட, போன்ல இருந்து செய்யப்பட்ட வஜ்ராயுதமாக நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் தேனூனாம், தேனூனாம்னு என்ன அர்த்தம்? பசுக்கள். பசுக்கள் என்ன ஆச்சரியர் சொல்றாரு? தோக்திரீனாம், யாரால் எந்த பசுக்கள்கிட்டலாம் பால் கறக்கிறோமோ அந்த கறவை மாடுகள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா நான் காமதுக்காக இருக்கின்றேன். கறவை மாடுகள் மத்தியில் நான் வந்து பாத்தீங்கன்னா காமதேனுவாக இருக்கின்றேன். காமதுக். பிரஜனக அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரஜனஸ்சாஸ்மின்னு இருக்கா. பிரஜனகன் என்ன அர்த்தம்? பிரஜன இதா அஸ்மி, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பை உண்டு பண்றவனாக இருக்கின்றேன். எல்லா ஜீவராசிகளும் பிறக்குது இல்ல, அதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்தர்பகா. கந்தர்பகனா என்ன அர்த்தம்? காமகா. பக்கத்துல நீங்க போட்டுக்கணும். கந்தர்பக காமகனா என்ன அர்த்தம் அப்படின்னா மன்மதன் அர்த்தம். காமனுக்கு பேரு மன்மதன் அப்படின்னு அர்த்தம். மன்மதன் உள்ள வந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கும் காம போகத்துல இச்சை வருது. இல்ல அப்படின்னா குழந்தை பிறப்பே உண்டாகாது. அந்த காமனாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. சர்ப்பானாம், சர்ப்பானாம்னு அர்த்தம்? சர்ப்ப தேவதானாம், சர்ப்ப வேதானாம். நிறைய வெரைட்டியா பாம்புகள் இருக்கு. அந்த எல்லா பாம்புகள் மத்தியிலும் வாசுகி சர்ப்பராஜக, நான் பாம்புகளின் ராஜாவா இருக்கக்கூடிய வாசுகியாக இருக்கின்றேன். வாசுகியை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க, மந்தனம். பார்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா மந்தனம் பண்றாங்க, கயிறு மாதிரி வச்சு வாசுகியை வச்சு பண்றாங்க. இதுக்கு அடுத்து 29வது ஸ்லோகம். அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம். அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம். பித்ருநாம் அர்யமாச்சாஸ்மி, பித்ருநாம் அர்யமாச்சாஸ்மி. யமக சம்யதாமகம், யமக சம்யதாமகம். அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம். பித்ருநாம் அர்யமாச்சாஸ்மி. யம சம்யமதாமகம். ஆயிடுச்சு. அனந்தஸ்சாஸ்மி நாகானாம், அகம் நான் வந்து பாத்தீங்கன்னா நாகானாம் நாகங்கள் மத்தியில். நாகங்கள்னா என்ன அர்த்தம்? ஒன்னே ஒண்ணுதான். சர்ப்பங்களுக்கும் நாகங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம். சாமானிய பாம்புகளுக்கு பேரு சர்ப்பம்னு பேரு, எவைகள் எல்லாம் பூஜிக்கப்படக்கூடியதா இருக்கோ அதுக்கெல்லாம் பேரு நாகம் அப்படின்னு பேரு. அப்ப நாகங்கள் மத்தியில் நான் வந்து பாத்தீங்கன்னா அனந்தமாக இருக்கின்றேன், அனந்த நாகமாக இருக்கின்றேன். இந்த உபாசனை இந்தியா ஃபுல்லா கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதான தேவதை வழிபாடா இது வச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமா இருக்கிறது. ஆனா மெத்தேடு தெரியுதான்னு தெரியல. இப்ப நம்ம சொல்றோம்ல, இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து தேடி போனீங்க அப்படின்னா நல்ல ஸ்காந்த புராணத்துல இருந்து, பிரம்மாண்ட புராணத்துல இருந்து, சிவபுராணத்துல இருந்து எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த இது இருக்கு. இருக்கா சுவாமி இங்க எங்கேயாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரே ஒரு இடத்துக்கு போய் தான் பார்த்துருக்கேன். நீங்க இமயமலை போனீங்க அப்படின்னா அதிகம் உபாசனை வந்து பாத்தீங்கன்னா அதிகம் இல்லவே இல்லை. நானும் தேடி தேடி போய் பார்த்துருக்கேன், உபாசனைகள் ரொம்ப கம்மி. ஆனா நர்மதாக்குள்ளார நீங்க இறங்குனீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நம்ம புராணங்கள்ல இதிகாசங்கள்ல என்னெல்லாம் பார்க்கிறோமோ எல்லா உபாசனைகள், எல்லா ஸ்தானங்கள் எல்லாம் அதுக்குள்ளார வந்துருது. நர்மதால போய் பார்த்துதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன எப்படி இவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. நமக்கு வந்து வெளியில நீங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் நர்மதா பத்தி தெரியவே இல்லை.
அங்க உள்ள போய் இறங்கினதுக்கு பிறகுதான் தெரியுது எல்லா உபாசனைகளும் அங்க இருக்கு. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவதை, ஒவ்வொரு ரிஷிமார்கள், நம்ம மகாபாரதத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வட விருட்சத்தோட வழிபாடு, அஸ்வத்த விருட்சத்தோட வழிபாடு, காமதேனுவோட வழிபாடு, எல்லா வெரைட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உபாசனா மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இல்லை. எப்படி உபாசிக்கிறாங்கன்றது பரம்பரையா வந்தது கட்டாயி போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, அனந்தநாகமாக நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, யாதசாமகம் வருணகா. யாதசாம் அப்படின்னா இந்த உலகத்துல நீர்ல வாழக்கூடியவைகள் இருக்குல்ல, நீர் வாழ்பவைகள். அந்த நீர்ல வாசம் பண்ணக்கூடியவைகளுக்கு எல்லாத்துக்கும் தலைவனாக வருணனாக நான் இருக்கின்றேன். வருண பகவான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேத மந்திரங்கள் வருண ஜபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தம். எப்படி தெரியுங்களா? மரணம் பண்ணணும், காயத்ரியிலே இருக்கே, இமம் மே வருண ஸ்ருதி அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்குது இல்ல, அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஐயோன்னு போய் ஒழிஞ்சு கூடாது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆசனம் போட்டு உட்கார்ந்து அந்த மந்திரத்தை நல்லா வந்து ஆவருத்தி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான உபாசன மெத்தட். ரிஷி சந்தஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்துல இருக்கிற இமம்மே வருண ஸ்ருதி மந்திரத்துக்கு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிங்கன்னா ரிஷி மந்திரம்லாம் கண்டுபிடிச்சிடலாம். யாராவது பாடசாலை வாத்தியாட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. எடுத்து பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து அனுகிரகம் உண்டாகும் வருணனோட இது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வருணனாக நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, பித்ருநாம் அரியமா சாஸ்மி. பித்திருக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா நான் அரியமா என்ற பெயரையுடைய பித்ருவாக நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் யமஹா சம்யமதாமகம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றாங்களோ, கண்ட்ரோல்னு அர்த்தம். சம்யமம் நம்ம யோகத்துல இப்ப படிச்சுட்டு இருக்கோமே, அந்த சம்யமம் இருக்குல்ல, சம்யமம்னா என்ன அர்த்தம்னா தாரண தியான சமாதினா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம். விற்த்திகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு சம்யமம். அதேதான் இங்க பொதுவா சம்யமம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நன்றாக அடக்கி ஆள்பவர்கள் அர்த்தம். யாரெல்லாம் நன்றாக அடக்கி ஆள்கின்றார்களோ அவர்கள் மத்தியில், டிக்டேட்டர்ஸ் மத்தியில நான் யமனாக இருக்கின்றேன். அவ்வளவுதான், முடிய பிடிச்சு தூக்கிடுவேன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சூத்திரத்துல வரப்போகுது, எல்லாத்தோட தலைமுடி குடுமையையும் யார் பிடிச்சிருக்கா அப்படின்னா யம தர்மராஜன் பிடிச்சிருக்காராம். நம்மளோட குடுமி எல்லாம் அவர் கையில இருக்கு. எப்ப வேணாலும் வந்து என்ன பண்ணலாம், டக், அவ்வளவுதான். ஒரு புல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி புடுங்கி எடுக்கிற மாதிரி நம்ம குடுமையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, டும் போச்சு, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ, உலகத்துல எவ்வளவு பெரிய டிக்டேட்டரா வேணா இருந்துக்கோ, ஹிட்லர் மாதிரி யாரா இருந்தாலும் ஒரே ஒரு பிளக் பண்ணியா எடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்ப இருக்கிறதுல பெரிய டிக்டேட்டர் யாரு அப்படின்னா யமஹா, யமனாக நான் இருக்கின்றேன். யோசிச்சு பாருங்க. அப்ப மரணத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ எனக்கு மரணம் வந்துருமே, பயப்படாதீங்க, யம தர்மராஜாவாகவும் பகவான் தான் இருக்க. என்ன ஒரு ஆசுவாசம் இல்லை? நம்ம நெகட்டிவா பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு துக்கம் வந்துருது. ஐயோ யம வந்துருவானோ, பகவான் தானே யமனா இருக்க, வரட்டுமே, நல்லா வரட்டுமே. என்ன இப்போ இவ்வளவு நாள் நான் வந்து கிருஷ்ணரா வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோல் மாத்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா யமனா வர போறார், வரட்டுமே, ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பகவான் தான் கொண்டு போறார் யம ரூபத்துல, கொண்டு போட்டோம். இப்ப எவ்வளவு மனசு ஆசுவாசம் ஆயிரும் பாத்தீங்களா, சமாதானம் ஆயிரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யமனாக நான் இருக்கின்றேன். பாஷ்யத்துக்கு வந்து அனந்தகச்சாஸ்மி, நான் வந்து பாத்தீங்கன்னா நாகானாம், நாக விசேஷானாம், விசேஷமான நாகங்கள் மத்தியில் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்த நாகமாக இருக்கின்றேன். நாகராஜகச்சாஸ்மி, நான் நாகராஜனா அனந்த நாகமா நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, வருணோ யாதசாம் அகம். யாதசாம்ன்றதுக்கு அர்த்தம் அப்தேவதானாம் ராஜா அகம். நீர்ல வாழக்கூடிய மீன்கள் முதலிய நிறைய இருக்கு, இவைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய வருணனாக நான் இருக்கின்றேன். ஜலத்துக்கு அதிதேவதா வந்து பாத்தீங்கன்னா வருணன், அந்த தேவதையாக நான் இருக்கின்றேன். பித்ருநாம் அரியமா, பித்ருக்களோட மத்தியில வந்து அரியமா நாம பித்ரு ராஜா, பித்ருவோட ராஜாக்கள்ல வந்து அரியமான ஒரு ராஜா, அந்த ராஜாவாக நான் இருக்கின்றேன். அஸ்மி. அது மட்டும் இல்ல, யமஹா, யமகன் என்ன அர்த்தம்? சம்யமதாம், சம்யமனம் குருவதாம், நன்றாக கண்ட்ரோல் செய்பவர்கள், எல்லாத்தையும் அடக்கி ஆள்பவர்கள், அவர்கள் மத்தியில் நான் யமனாக இருக்கின்றேன்.
29வது ஸ்லோகம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம் வர பிரஹ்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம் காலः கலயதாமகம் மிருகாணாம் ச மிருகேந்திரோகம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம். பிரகலாதஸ்சாஸ்மி தைத்யானாம், தைத்தியர்கள் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா நான் பிரகலாதனாக இருக்கின்றேன். தைத்தியன்னா யாரு சுவாமி அப்படின்னா, கஷ்யப்ப மகரிஷிக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய மனைவிகள் இருந்தாங்க. பிரஜாபதி, கஷ்யப்ப மகரிஷி பாத்தீங்கன்னா பிரஜாபதி, முக்கியமான பிரஜாபதி. அவருக்கு பாத்தீங்கன்னா அதித்தி அப்படின்னு ஒரு மனைவி, அதித்தியோட தங்கச்சிக்கு பேர் பாத்தீங்கன்னா திதி அப்படின்னு ஒரு மனைவி. 2 மனைவிகள் இருந்தாங்க. அதித்திக்கு பிறந்தவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யர்கள் அப்படின்னு, துவாதச ஆதித்யர்கள். இவங்கெல்லாம் அதித்திக்கு பிறந்தவங்க, அதனால ஆதித்யர்கள்னு பேர். அதே பாத்தீங்கன்னா தங்கச்சி திதிக்கு பிறந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தைத்தியர்கள்னு பேர். ஆதித்யர்கள், தைத்தியர்கள். தைத்தியர்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திதி பாத்தீங்கன்னா அக்காவா இருக்கக்கூடிய அதித்தியோட ரொம்ப பாத்தீங்கன்னா பொறாமை, கெட்ட எண்ணம் பாத்தீங்கன்னா திதிக்கு இருந்துச்சு. எப்பவுமே ஒரு ஜலசோடையே இருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கஷ்யப்ப மகராஜிட்ட போயிட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, இவங்களோட குழந்தைங்க எல்லாத்தையும் வெல்லக்கூடிய குழந்தையா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த அசுரர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திதி வம்சத்தவர்கள் தைத்தியர்கள்னு பேர். அசுரர்கள் எல்லாம் தேவ வம்சத்தவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க அதித்தியோட வம்சத்தவர்களா சொல்லப்படுது. அப்ப தேவ அசுரர்கள் எல்லாமே கஷ்யப்ப மகரிஷிட்ட இருந்து உண்டானவர்கள், திதிக்கும் அதித்திக்கும் உண்டானவர்கள். அப்ப பிரகலாதன் பாத்தீங்கன்னா தைத்திய வம்சம், அசுர வம்சத்துல பிறந்தவர்கள். அவர்களில் பிரகலாதனாக நான் இருக்கின்றேன். என்ன பிரகலாதன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெய விஜய அப்படின்னு ரொம்ப ஃபேமஸானது. கோயில் வாசல்கள்லாம் பெருமாள் கோயில்ல இருக்கும், 2 விக்கிரகம் மீசையை முடிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, ஜெய விஜயர்கள் அப்படின்னு பேர். இவங்க தான் பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல பாத்தீங்கன்னா வாயில் காப்பவர்களா இருந்திருக்காங்க கேட்ல. இந்த 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா சாபத்தினால கீழே போகும்போது என்னவா ஆக விரும்புறீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரம் பகவான் அடையறதுக்கு என்ன உண்டோ அது மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டோன்னே சத்ருபாவம் பண்ணீங்க அப்படின்னா பகவான்கிட்ட ரொம்ப ஈஸியா பகவான் அடையலாம் அப்படின்னும் போது எங்களுக்கு பாத்தீங்கன்னா சத்ருபாவத்தையே கொடுங்க, பகவானை நாங்க சத்ருக்களாவே நினைச்சு சீக்கிரம் அவரை அடைஞ்சிடறோம் அப்படின்றாங்க. அவங்க 2 பேர் தான் பாத்தீங்கன்னா ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு அப்படின்னு 2 பேரா அவதாரம் பண்றாங்க. ஹிரண்யாக்ஷன் பாத்தீங்கன்னா வதம் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம வராக அவதாரம் எடுத்து பண்ற. அதே மாதிரி ஹிரண்யகசிபு தான் யாரு பாத்தீங்கன்னா நம்ம பிரகலாதனோட அப்பா ஹிரண்யகசிபு. அவர் தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து பாத்தீங்கன்னா வதம் பண்றார், அவங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குறார். அப்போ தைத்தியரா இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபுவோட பிள்ளைக்கு பேரு பிரகலாதன் அப்படின்னு பேரு. அந்த பிரகலாதன் பக்த பிரகலாதன் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா, எந்த குலத்துல பிறந்தது? அரக்கர்கள் குலத்துல பிறந்த பிரகலாதன், பக்த பிரகலாதன் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா சொல்லக்கூடிய அவனாக நான் இருக்கின்றேன் தைத்தியர்கள் மத்தியில். காலக கலயதாமகம், யாரெல்லாம் பாத்தீங்கன்னா காலத்தை பாத்தீங்கன்னா எண்ணுகின்றவர்களாக இருக்கிறார்களோ, பஞ்சாங்கம் படிக்கிறவர்கள் பஞ்சாங்க பிராமணன் ஒருத்தர் இருப்பாங்க எல்லா கோயில்லையும் பாத்தீங்க அப்படின்னா காலையில பாத்தீங்கன்னா பஞ்சாங்க பிராமணனோட வேலை இன்னைக்கு திதி என்ன, வாரம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் பஞ்ச அங்கங்களையும் சொல்லணும். அந்த காலத்தை கணிக்கக்கூடிய ஜோசியர்கள் மத்தியில் நான் பாத்தீங்கன்னா காலமாக இருக்கின்றேன். பாருங்க, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாவனை எல்லாம் மெதுவா மெதுவா என்ன பண்ணணும்னு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உபாசிக்கிற மெத்தடுன்றது வேற, அதுக்கு நம்ம இப்ப அவைலபிளா இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனா எதையெல்லாம் நம்ம பாக்குறோமோ இதெல்லாம் நமக்கு வந்துடணும். காலம் பாத்தீங்கன்னா அதால்தான் காலத்தை நொந்துக்கவே கூடாது. ஐயோ இந்த காலம் ஏன் இப்படி வெயில் அடிக்குது, இப்படி வெயில் அடிக்குது, என்ன வெயில் அடிக்குது? காலம், பகவான் தானே காலமா இருக்கார். வெயில் அடிக்காம வெயில் அடிக்கும், வெயில் காலத்துல வெயில் அடிக்கும். பகவான் தான் சூரியனா இருக்கார், பகவான் தான் தகிக்கிறார். சில கதிர்கள் பாத்தீங்கன்னா சுடுது, சில கதிர்கள் பாத்தீங்கன்னா மழையை கொடுக்குது,
சில கதிர்கள் மலையை நிப்பாட்டி வைக்குது, தேக்கி வைக்குது. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலம் தானே. காலமா பகவான் தான் இருக்கார். நல்ல காலம் கெட்ட காலம்லாம் ஒண்ணும் இல்லை, காலமே பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசு ரொம்ப பிரசன்னமாயிடும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எதை பார்த்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பகவான், இது பகவான், இது பகவான், இது பகவானா இருக்காரு, இது பகவானா இருக்கு, இது பகவானா இருக்கு அப்படின்னு மனசுல கொண்டு வரதுக்காக. காலத்தை எண்ணுகின்றவர்களில் கவுண்ட் பண்றவங்கள்ட்ட நான் காலமாக இருக்கின்றேன். மிருகானாம். நான் இப்போ இந்த காலத்தை பத்தி என்னால நான் இப்போ ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்றது எனக்கு தான். இந்த கிளாஸ்ல வந்து உட்காருவேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் 2 நிமிஷம் போறதுக்கு என்னடா போகவே மாட்டேங்குதுன்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், 6:30 6:30 அப்படின்னு. 6:28 இருந்து 6:29 ஆகுறதுக்கு ஒரு பெரிய டைமா ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த இப்ப இன்னைக்கு நான் பார்த்தேன் 6:29 6:30 ஆக மாட்டேங்குதுங்க. நானும் இன்னைக்கு பார்த்தேன், என்னடா அது இன்னும் ஆக மாட்டேங்குது. 6:30 ஆகட்டும் 6:30 ஆகட்டும், 1 நிமிஷம் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்குது. இதே சில சமயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாடத்துக்கு வந்து 26ல ஓபன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஏதாவது ஒரு கொட்டேஷன் எடுத்து பார்க்கலாமே, இப்படி திரும்பிட்டு இப்படி பார்ப்பேன். இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கறதுக்குள்ளார 30 ஆயிடும், 31 ஆயிடும். இதுதான் அது. அப்படி தூக்கத்துக்குள்ளார போயிட்டு முழிச்சு பார்த்துட்டு இந்த ஒரு 5 நிமிஷம் படுக்கலாம் அப்படின்னு 5 நிமிஷம் தூங்கலான்னு உள்ள போனா 1 மணி நேரம் ஆயிடும். ஐயோ என்னடா இது காலம், என்ன கணிக்கவே முடியல. அப்ப கணிக்க முடியாதவைகளா வந்து பாத்தீங்கன்னா மாயையோட கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா காலம் இருக்கு. அந்த காலமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். மாயாதான் காலம் வச்சுங்க. காலம் இஸ் ஈக்குவல் டு மாயா. இந்த உலகத்துல யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு வஸ்து இருக்குன்னா அந்த காலமா பகவான் இருக்கார். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, மிருகானாம் மிருகேந்திரோ அகம். நான் வந்து பாத்தீங்கன்னா மிருகங்களில் அனிமல்ஸ் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கமாக நான் இருக்கின்றேன். சிங்கம் எடுத்துங்க, அதே நேரத்துல சில இடத்துல டைகராகவும் புலியாவும் எடுத்துங்க. சிங்கமாவோ புலியாகவோ வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன். ஏன் அப்படின்னா சிங்கம் வசிக்கிற இடத்துல புலி இருக்காது, புலி வசிக்கிற இடத்துல சிங்கம் இருக்காது. வேற வேற ஜோன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது ராஜாங்கம் பண்ற இடத்துல இது வராது, தனித்தனி ஏரியா, அது டெரிட்டரி இருக்கும். அதனால ராஜாவா வந்து பாத்தீங்கன்னா மிருகங்கள் மத்தியில் சிங்கமாகவோ புலியாகவோ நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் வைனத்தேயஸ்ச பக்ஷினா, பட்சிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நான் வைனத்தேயம் சொல்லக்கூடிய கருட பட்சியாக இருக்கின்றேன். நம்ம பாக்குறோம்ல, கருடனை வந்து பாக்குறது விசேஷம் நம்ம சொல்றோம். கருடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உபாசனைகள்லாம் நார்த் இந்தியால இங்கே நிறைய இடத்துல இருக்கு. அதனால கருடனாக நான் இருக்கேன். பாஷ்யத்துக்கு பிரகலாதோ நாம ச அஸ்மி தைத்தியானாம். பிரகலாதனாக நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றேன் தைத்தியர்கள் மத்தியில். ஆச்சாரியர் போட்டாரு திதி வம்சியானாம் போட்டார் பாருங்க. திதி திதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதித்தியோட தங்கச்சிக்கு பேரு திதி, கஷ்யப்பரோட ஒரு மனைவி. அவற்றிருந்து உண்டானவர்கள் மத்தியில நான் அரக்கர் குலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரகலாதனாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, காலகா, காலகன் என்ன அர்த்தம், கலையதாம். கலனம்னு என்ன அர்த்தம், கணனம், எண்ணுதல்னு அர்த்தம், கவுண்டிங். கலனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் எண்ணுதல். அந்த எண்ணுதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவத்தாம், கணனம் குருவத்தாம். யாரெல்லாம் எண்றவங்களா இருக்காங்களோ, காலத்தை கவுண்டிங் பண்றவங்களா இருக்காங்களோ அவங்க மத்தியில நான் காலமாக இருக்கின்றேன். மிருகானாம்ச மிருகேந்திரகா, மிருகங்கள் மத்தியில் நான் என்னவா இருக்கேன், மிருகேந்திரக, சிங்கோ வியாக்ரோ வா அகம், நான் வந்து சிங்கமாக. ஆச்சாரியர் போட்ட பாருங்க, வியாக்ரோனா புலி, சிங்கமாகவோ அல்லது புலியாகவோ நான் இருக்கின்றேன். இங்க வழிபாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது நீங்க குஜராத் போனீங்க அப்படின்னா குஜராத்ல வந்து பாத்தீங்க முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க, கீர் காடுகள் அப்படின்னு இருக்கு. அந்த காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்க வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த ஏரியாலதான் ரொம்ப அதிகமான சிங்கம் வாசம் பண்ற இடம். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் போட்டோ வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. சிங்கத்துக்கு பூஜை நடக்கிறத நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த இடம் அதான் கிர் காடுகள் அப்படின்னு பேர், ஃபேமஸான காடுகள். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பூஜைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். பாஷ்யத்துக்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு வைனத்தேயஸ்ச அப்படின்னா என்னது, வைனத்தேயகன்றதுக்கு அர்த்தம் கருத்மான், கருடன், கருத்மான்றதுக்கு அர்த்தம் கருடன்.
வினா வினதா சுதக, வினதான்ற அம்மாவோட பிள்ளைக்கு பேரு வைனதேய அப்படின்னு பேரு. பக்ஷினாம் பதயித்திருநாம், இதெல்லாம் பரப்பவைகளா இருக்கோ அந்த பட்சிகள் மத்தியில் நான் பாத்தீங்கன்னா அந்த வைனதேயன்னு சொல்லக்கூடிய கருடனாக நான் இருக்கின்றேன். 31வது ஸ்லோகம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரதான உபாசனையே வரல பாருங்க. பிரதான உபாசனை பாத்தீங்கன்னா 25க்கு மேலேயே வரல. இப்ப பாத்தீங்கன்னா 31ல பிரதான உபாசனை வருது. பவன பவதாமஸ்மி ராமசஸ்திரபிருதாமகம் ஜஷானாம் மகரஸ்சாஸ்மி ஜஷானாம் மகரஸ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜானவி. பவனः பவதாமஸ்மி ராமசஸ்திரபிருதாமகம் ஜஷானாம் மகரஸ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜானவி. ஜானவி ஒரு ஜா இக பாத்தீங்கன்னா ஜானவி ஒரு சைலண்டா ஒரு வாசிக்கணும். பவன பவதாமஸ்மி, பவனக அப்படின்றதுக்கு அர்த்தம் காற்று. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மருத்துன்னு ஒண்ணு பார்த்தோமா. மருத்த பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்னேன்ல திதியோட பிள்ளைங்களுக்கு பேரு மருத்துன்னு பேரு, அதித்தியோட பிள்ளைங்களுக்கு பேரு வாயு தேவதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது வந்துடும். நெகட்டிவ்ல பாத்தீங்கன்னா மருத்து, இப்ப சூறை காற்று அது இதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வீசுது. எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேற்கு திசையில இருந்து காத்து வீசுதோ அது சுகமா இருக்காது. கிழக்கு காத்து ஒரு மாதிரி இருக்கும், வடக்கு காத்து ஒரு மாதிரி இருக்கும். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா காத்து காத்து நம்ம சொல்றோம். இதுல சுகம் கொடுப்பவைகள் எல்லாமே தேவஸ்வரூபம், துக்கம் கொடுப்பவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திதியோட புத்திரர்களோட சுரூபம், மருத்துன்னு பேரு. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மரீச்சிர் மருதாமஸ்மின்னு சொன்ன பாத்தீங்களா. அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வாயுக்கள்ல 2 இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா லய பிரக்கிரியா பண்ற, எல்லாத்தையும் சுவாகா பண்ணக்கூடிய ஒரு வலிமை உள்ள வாயு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவனகன்னு சொல்றது பாத்தீங்கன்னா சாத்விகமான வாயுவை சொல்லுது. அங்க பாத்தீங்கன்னா ராஜசிகமான வாயுவை சொல்லுதுன்னு எடுக்கணும். 2வது உபாசனை ராஜசிகமான உபாசனை. இந்த 12வது உபாசனையா இருக்கிறது பவன பவதாமஸ்மி அப்படின்னு வாயு பாத்தீங்கன்னா சாத்விக வாயுவாக நான் இருக்கின்றேன். சாத்விக வாயு என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்விக வாயு சுத்தப்படுத்தக்கூடியது. சுத்தப்படுத்தக்கூடியவைகளில் நான் பாத்தீங்கன்னா வீசுகின்ற வாயுக்களில் நான் பவனஹா, நான் காற்றாக இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சஸ்திரபிருதாம் அகம் ராமஹா, யாரெல்லாம் சஸ்திரத்தை பாத்தீங்கன்னா வில்லேந்தியவர்களா யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த வில்லேந்தியவர்களிடத்துல கோதண்டத்தை ஏந்திய ராமனாக நான் இருக்கின்றேன். வைஷ்ணவ உபாசனை ஃபுல்லா ராமன் ஆயிடுச்சு, வந்துருச்சு. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, பவனஹா பவதாமஸ்மி. இந்த உபாசனைக்கு என்ன பேர் சுவாமி? ஆஞ்சநேய உபாசனைன்னு 15வது உபாசனை போட்டுங்க. ஆஞ்சநேய உபாசனை 15ன்னு போட்டுங்க. ராம உபாசனை பாத்தீங்கன்னா 16, 13, 12, 13, 13வது உபாசனை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜஷானாம் மகரஸ்சாஸ்மி. இதுவும் பாத்தீங்கன்னா நர்மதா கரையில யமுனா கரையில எல்லாம் பாத்தீங்கன்னா கங்கா கரையில எல்லாம் முதலைய பாத்தீங்கன்னா உபாசிக்கிற இது நிறைய பேர் இருக்காங்க. பூஜை பாத்தீங்கன்னா பண்றவங்க நிறைய இருக்காங்க. முதலைக்கு பூஜை நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஜஷானாம் அப்படின்னா நீரில் வாழ்கின்ற மீன் முதலியவைகள் மத்தியில் நான் மகர மீனாக இருக்கின்றேன், முதலையா குரோக்கடைலா நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் ஸ்ரோதசாமஸ்மி ஜானவி, ரொம்ப பிரசித்தமான உபாசனை. கங்கை கரையில பாத்தீங்கன்னா கங்கா தான் தேவதா, கங்கை தான் தேவதா. ஆனா பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை தெரியுங்களா அவங்களுக்கு? வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அம்மாட்ட ஒரு பெரிய நானும் பார்த்த ஒரு 6 வருஷம் அந்த அம்மாட்ட பாத்தீங்கன்னா மாங்கு மாங்கு மாங்குன்னு எவ்வளவு பாராயணம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு ஸ்நானம் பண்ணியிருக்கேன். சில்லு சில்லு சில்லுன்னு தண்ணி. கங்கா கங்கான்னு போய் ஏதோ ஜென்மத்துல எனக்கு பதிஞ்சிருக்கு போல இருக்கு. என்ன சில்லுன்னு இருந்தாலும் போய் இறங்கி இறங்கி குளிச்சு 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 குளிச்சு. சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவாங்க என்ன, போனாப்பா இப்ப குளிக்காதப்பா, நீ இது மாதிரி பண்றதெல்லாம் பின்னாடி பாதிக்கும்,
அப்படின்னு. எனக்கு இப்ப பாதிக்கிறதுக்கெல்லாம் ஒருவேளை காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண ஸ்நானமா இருக்கும். கங்கால முங்கி 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 குளிச்சு காலில் நின்று இடுப்பளவு தண்ணியில நிக்க கூடாது, அவ்வளவு சின்னஸ். இடுப்பளவுல நின்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜபம் பண்ணிருக்கேன், எவ்வளவு பாராயணம் பண்ணிருக்கேன் தெரியுங்களா. ஒரு நாளாவது அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கப்பா அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லவே இல்லைங்க. நான் லாஸ்ட் நாள் வந்து கங்கையில இருந்து ரிஷிகேஷ்ல இருந்து நான் கிளம்பி வரேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட சண்டை போட்டு தான் வந்தேன். நான் இவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உன்னை உட்கார்ந்துட்டு உன்னை நம்பி எல்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு நாளாவது பையா நான் இருக்கேன் பையா கவலைப்படாத அப்படின்னு கொஞ்சமாவது உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்கா, ஒரு நாள் கூட நீ வெளிப்படுத்தவே இல்லை. நர்மதாவுக்கு வந்து முதல் நாள் நான் யாத்திரையை ஸ்டார்ட் பண்றேன், முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி படுத்து காலையில எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணும் போதே என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாச்சு. ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அது 7-8 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கங்கையில எல்லாம் பண்ணியும் அம்மா தெரியவே இல்லை, ஒரு உணர்வு கூட பக்கத்துல இருக்கிற உணர்வு கூட இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கூட வந்தாச்சு. நான் நர்மதா பரிக்கிரமம் சுத்தி வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சது ஞானம் வெளிப்படாது. நர்மதா வேற, கங்கா ஞானம். இந்த இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு சப்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுத்தது அப்படின்னா கங்கையும் காயத்ரியும் கொடுத்தது. இப்ப நான் படிச்ச விஷயங்கள்லாம் என்னோட குருநாதர்கிட்ட இருந்து கிரகணம் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் சுவாமி கொடுத்தா உங்களுக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்னா 2 பேர் தான், கங்கா காயத்ரி. எனக்கு இப்பதான் ஃபீல் ஆகுது, அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒற்றி போயிட்டாங்க. தன்னை வந்து பாத்தீங்கன்னா வேறையா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறது இல்லை. ஏன்னா ஞான கங்கான்னு பேரு, ஞானம்தான் கங்கா. அது மாதிரி பவித்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஜெக்ட் அறிய முடியுமான ஆப்ஜெக்டா ட்ரை பண்ணி முடியல, அறிய முடியல என்னால. நான் பிராங்கா சொல்றேன், நான் திட்டிட்டு வந்தேன் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை பார்த்து நான் ஒண்ணு பாக்குறதுக்கு எனக்கு கோபமா வருது அப்படின்னு திட்டிட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா தெரியுது என் கூட ஒட்டிக்கிட்டே வந்துட்டாங்க, அம்மா ஞானமா இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சொல்லுது ஸ்ரோதசாமஸ்மி ஜானவி, ஜானவின்னு பேரு. இதுல ஒரு புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, ரேவா தட்டே தபக்குரியாம் மரணம் ஜானவி தட்டே அப்படின்னு ஒரு பிரசித்தமான வாக்கியம் இருக்கு. தபஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா தபஸ் செய்ய வேண்டும். எல்லா ரிஷிகளும் மகரிஷிகளும் அர்ஜுனன்ல இருந்து ஆரம்பிச்சு வியாசர்ல இருந்து எல்லா மகரிஷிகளும் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னா எங்க சம்பவிக்கணும், ஜானவி தடே, கங்கை கரையில வந்து பாத்தீங்கன்னா பிராணன் பிரியணுமா, மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோதசாம் ஜானவி, இந்தியா ஃபுல்லா கங்கையை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றவங்க நிறைய இருக்காங்க. பாஷத்துக்கு வந்து பவனோ வாயு, பவனம்ன்றதுக்கு அர்த்தம் வாயு. பவதாம் பாவயித்ருநாம் அஸ்மி, எதெல்லாம் சுத்தப்படுத்துகின்றவைகளாக இருக்கிறதோ அந்த காற்றாக சுத்தப்படுத்துகின்றவைகளில் காற்றாக நான் இருக்கின்றேன். பவனகனா காத்து, காத்தா நான் இருக்க வாயுவா. ராமக சஸ்திர பிரிதாமகம், நான் வந்து பாத்தீங்கன்னா சஸ்திரங்களை ஏந்தியவர்கள் மத்தியில், சஸ்திரானம் தாரயித்ருனா, சஸ்திரங்களை தாங்கியவர்களில், ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா வில்லு இது மாதிரி வைத்தவர்கள் மத்தியில், தாசரதி ராமக அகம், நான் தசரத புத்திரனா இருக்கக்கூடிய ராமனாக இருக்கின்றேன். ஜஷானாம், ஜஷானாம்னு அர்த்தம் மத்ஸ்யாதீனாம், மீன் முதலியவைகளில், நீர் வாழ்கின்ற மீன் முதலியவைகள் மத்தியில், மக்கரக நாம, மக்கரம் யக்ஷி அப்படின்னு நம்ம சொல்றோம் முதலைக்கு பேரு. அந்த மக்கர மீனா வந்து பாத்தீங்கன்னா ஜாதி விசேஷக அகம், நான் வந்து மீனோட வேற ஒரு ஜாதி, அது குரொக்கடைலா நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, அகம் ஸ்ரோதசாம், ஸ்ரோதஸ்னா என்ன அர்த்தம், ஸ்ரவந்தீனா, ஓடுகின்ற நதிகளில், சதா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஜீவ நதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அகமஸ்மி ஜானவி கங்கா, நான் கங்கையாக இருக்கின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியும். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण
காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. விஷயம் அதிகம் இல்லை, அதனால கொஞ்சம் வேகமா நான் போயிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த இதுல எதுவுமே இல்லை. சொல்ல வேண்டியதெல்லாம் நான் முன்னாடியே நிறைய சொல்லியாச்சு. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.